ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிசினஸே பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பும் நாசமா போயிடும், பிசினஸும் நாசமா போயிடும். அப்படிதான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங். என் லைஃப்லயே நான் பண்ண ஒரு நல்ல விஷயம்னா என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பிசினஸ் பண்ணதுதான். சொல்ல போனா இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இல்ல, எங்களோட கேங்ல ஒன் ஆஃப் தி மெம்பர் தான். அண்ட் ஒரு நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்ல என்னோட மொத்த கேங்கும் அசம்பிள் ஆயிருந்தாங்க. அப்ப நான் எல்லாருக்கிட்டையும் இந்த கோலி சோடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சரி வராது, செம ரிஸ்க், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அப்ப இவன் மட்டும் என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னான். அந்த நம்பிக்கையில தான் எங்களோட அம்மா நகையெல்லாம் அடமானம் வச்சு ஈச் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இந்த கோலி சோடா கம்பெனியை சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இப்ப இந்தியா ஃபுல்லா வளர்ந்து crores டர்ன் ஓவர் பண்றோம். பட் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்ல நான் எவ்வளவு எடுக்கிறேன்னு அவன் பார்க்க மாட்டான், அவன் எவ்வளவு எடுக்கிறான்னு நானும் பார்க்க மாட்டேன். ஒர்க்கும் நான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டேன், நீ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் நினைக்க மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேற அவன் வேற எல்லாம் இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தவிர யாருக்கிட்டே வராது. நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் இதான் சொல்லுவேன். ஒரு பிசினஸ்ல நீங்க வேற உங்க பார்ட்னர் வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். அண்ட் அப்படி இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பும் போகாது, பிசினஸும் போகாது, ரெண்டும் சேர்ந்து வளரும்.